அக்ஷய்குமார் அவங்களுடைய ஒரு இதுக்கு போகும்போது தான் இங்கே மிர்லான் ரிசீவ் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களுடைய பர்த்டே பார்ட்டிக்கு ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணுறாங்க. அங்கே தான் இங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. 2 பேருமே படம் பண்ணல, கோஆர்டிஸ்ட் எதுவுமே இல்லை. அப்படியே மிர்லான் ஏன் பர்டிகுலராக தனுஷை கூப்பிடணும் பர்த்டே பார்ட்டிக்கு, வேற யாரையுமே கூப்பிடல அப்படிங்கும்போது அங்கே தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுலேருந்து தான் இவங்க வந்து டேட்டிங்கில் இருக்காங்க, ஸோ மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க ஒருத்தவங்க. ஆனால் அதற்கு வந்து தனுஷுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டான்னு தான் நினைக்கிறேன். நான் இப்போ மிர்லான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிற தாட்ஸ் அந்த இதெல்லாம் இல்லை, நாங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், ஆனால் மும்பைக்கு போனால் பார்க்கணும் செய்யணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சொல்லி புதுசாக வச்சிருக்காரு. ஏன்னா அவருடைய பசங்களுடைய லைஃப் எனக்கு முக்கியன்ட்டு இருப்பேன். ஏன்னா இப்போ தனுஷ் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சதுக்கான பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் கிட்டத்தட்ட ஒரு பில்லர் மாதிரி இருக்காங்க. இப்போ மிர்லான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படி போறாரு அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே ஏகப்பட்ட ரஜினி ரசிகர்கள் கொந்தளிச்சிட்டாங்க. ஏன்னா லதா மேடத்தை தான் அம்மா அம்மான்னு கூடுவாங்க. இப்போ சின்னம்மான்ற அளவுக்கு இப்போ வந்து ஐஸ்வர்யா அவர்கள் வந்துட்டாங்க. ஸோ ரஜினி ஃபேன்ஸ் காரணம் என்னுடைய இன்னொரு அம்மா ஐஸ்வர்யா அப்படின்னு சொன்னதில் வச்சு இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு துரோகம் பண்ணால் நான் தனுஷை விட மாட்டோம், அடுத்த படங்கள் வந்தால் நாங்கள் அவ்வளோதான் வச்சு செஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஃபேன்ஸ் சொல்லுவோம். இந்த தகவல்லாம் தனுஷுக்கு போய் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது ஒரு காரணம். பட் இருந்தாலும் பசங்க இப்போ நல்லா வளர்ந்துட்டாங்க அப்படிங்கும்போது பசங்க லைஃப் ரொம்ப முக்கியம்னு எடுத்த ஒரு முடிவு. அதனால இப்போ மிர்லான் தனுஷுடைய மேரேஜுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன்.